அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என ஏற்கனவே பேசிய வீடியோவை விசிக தலைவர் திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். திடீரென பழைய வீடியோவை திருமாவளவன் பகிர்ந்துள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாகவும் பார்த்து வருகிறோம். 1999 விசிக இந்த கோரிக்கையை முன்வைத்துதான் அரசியலில் இறங்கியது எனவும் திருமாவளவன் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். அமைச்சரவைகள் பங்கு வேண்டும் என ஏற்கனவே பேசிய வீடியோவை விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருமாவளவன் அவர்கள் ட்விட்டரில் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இதே தருணத்தில் மீண்டும் அந்த வீடியோவை இன்னும் அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அதாவது 2 மணி நேரத்திற்கு முன்னதாக அந்த வீடியோவிற்கு எந்த ஒரு டைட்டிலும் கொடுக்காமல், எந்த ஒரு தலைப்பும் கொடுக்காமல் அந்த வீடியோவை அப்படியே பதிவிட்டிருந்தார். 2 நிமிடங்களுக்கு முன்னதாக மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். அதில் தலைப்பிட்டு அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார். அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் என்று 4 வரிகளை எழுதி அதனை தலைப்பாக இட்டு திருமாவளவன் இந்த பதிவை அவர் இட்டிருக்கின்றார். இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிவது என்னவென்றால், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்பது மாறிவிடக் கூடாது. நான் சொல்ல வரக்கூடிய கருத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன், அதை தெளிவுபடவும் கூறுகின்றேன் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 2 மணி நேரத்திற்கு முன்னதாக ஒரு வீடியோவை பதிவிடுகின்றார். அந்த வீடியோவினுடைய பொருள் மாறிவிடுமோ என்ற காரணத்திற்காகவா என்னவென்று தெரியவில்லை. 4 வரிகளை எழுதி தற்போது அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார். அவர் உள்ளே சொல்ல வரக்கூடிய மைய பொருளை தன்னுடைய தலைப்பிலேயே கொடுத்திருக்கின்றார். எனவே அரசியல் அரங்கில் திருமா அவர்களுடைய அந்த பேச்சு என்பது கடந்த 4 நாட்களாக ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த இருக்கின்றார். இதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். குறிப்பாக அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்தது அவர் திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவிற்கு செல்கிறாரா என்றெல்லாம் அரசியல் நோக்கர்கள் விவாதங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், எங்களுக்கு 4 சீட்டுகள் 5 சீட்டுகள் கொடுத்து எங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நீங்கள் வைக்க முடியாது, எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேண்டும், சீட்டு மட்டுமல்ல அதிகாரமும் வேண்டும் என்பதுதான் திருமாவர்களுடைய நீண்ட நாள் பேச்சாக கோரிக்கையாக இருந்து வருகின்றது. எனவே அதனை வலிமைப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கருத்தை மீண்டும் எடுத்து பேசக்கூடிய வகையிலே தான் அவருடைய இந்த பதிவு அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சில தினங்களுக்கு முன்பு மறைமலை நகரில் திருமா அவர்கள் பேசிய அந்த கருத்தை அவர் அப்படியே விட்டுவிடாமல் அந்த குறிப்பிட்ட பகுதியினுடைய காணொலியை மட்டும் தனியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார்.